Hey viewers, morning all. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த சில்லு கிளைமேட்டுக்கு ஒரு சிக்கன் ரெசிபி நம்ம பார்க்கலாமா. சிக்கன் ரெசிபினா ஒரு கிரேவி பேட்டர்னு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்கும். அதை பற்றின இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ இங்கே பார்ப்போம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு தேங்காயோட இடித்து வச்சுருக்கு, ஒரு 10-15 காஞ்ச மிளகா. ஸ்பெசிஃபிக்காக குண்டு காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுங்கள் தாளிக்கிறதுக்கு, நீட்டு காஞ்ச மிளகா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குண்டு காஞ்ச மிளகா தான் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இந்த காரத்தை யூஸ் பண்ண பாருங்கள் தாளிக்கிறதுக்கெல்லாம். அதுக்கப்புறமா 2 பட்டை, 3 லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 கிலோ சிக்கன். ஓகேங்களா? ப்ளஸ் கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும், ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அவ்வளோதான். இது கடல் எண்ணெய் நாங்கள் சமைக்கிறோம் எப்போவுமே, ரீஃபண்ட் ஆயில் செய்கிறதில்ல. ஸோ கடல் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கணும். ப்ளஸ் கொஞ்சம் நல்லெண்ணையும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஏன்னா சிக்கன் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். அது ஹீட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். இதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். கடல் எண்ணெய் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து ஹெல்த்துக்கும் நல்லது தான். ப்ளஸ் அதுவும் லிமிட்டில் தான் யூஸ் பண்ணுறோம், ஹெவியாக யூஸ் பண்ணல. நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுங்கன்னு. பட் இங்கே வந்து மீடியமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம். எண்ணெய் காஞ்ச உடனே போட வேண்டியது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறமா இந்த காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் தூரம் நின்று பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சேஃபு. கொஞ்சம் தள்ளிங்கன்னா லைட்டாக அப்படி கலவிடுங்க போதும். கடல்னால கொஞ்சம் உங்களுக்கு பண்ணும்போது லைட்டாக ஈரகம் எங்கேயா தான் பொரிச்சல் வரும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். லைட்டாக பண்ணிவிட்டு இது கூட தட்டி வச்ச இந்த பச்சை மிளகாவும் தேங்காயும் சேர்ந்து ஒரு கலவையை மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது கூட கருவேப்பிலையும் போட்டுடணும். குயிக்காக பண்ணிடலாம். இதை டக்குன்னு நீங்கள் ஒன்று ரொம்ப ப்ராசஸ் லேட்டாக எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம் வைக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக பொன்னிறமாக வர மாதிரி லைட்டாக குக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் குக்கிங் வந்த பிறகு ஓகே, இது குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம இதில் சேர்க்கணும். தக்காளி இப்போ சேர்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆனியன் தான் சேர்க்கணும். எப்போயுமே குக்கிங்கில் வந்து ஆனியன் வந்து ஓரளவு வதப்படணும். அப்படி இல்லைன்னா ஃபுட்டு வந்து டேஸ்ட் கொடுக்காது, கிரேவினஸ் கொடுக்காது. ஸோ நீங்கள் ஆனியனை எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வறுக்கிறீங்களோ அந்த அளவு ஃபுட்டு டெஃபினட்டாக டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக ரொம்ப ஆனியனும் போட்டக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்வீட் தன்மையாக கொடுத்துரும். ஸோ ஆனியனும் கரெக்டான அளவு தான் சேர்க்கணும். இதை சின்ன வெங்காயத்துலையும் செய்யலாம், பெரிய வெங்காயத்துலையும் செய்யலாம். இதுதான் செய்யணும் அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தை கம்மி பண்ணணும். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் ஸ்வீட் தன்மையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும். பெரிய வெங்காயம் அப்படி இல்லை. பாருங்கள், மிக்ஸ் ஆகி ஒரு தக்காளி வந்துச்சு, இதனால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது குக்கிங் ஆகுது. இது குக்கிங் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு என்ன இதுன்னு அடுத்தடுத்து ரெண்டு வேணா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. வியூவர்ஸ் பாருங்கள், இந்த ஆனியன் வந்து இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஆனியன் கூட இந்த லெவலில் வந்து நம்ம இந்த 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆனியன் வதங்கின பிறகு தான் போடணும். அதாவது ஆனியன் ஒரு 70% வதங்கணும்னா போடணும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கப்படணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் வந்து குக்கிங்கில் ஃபுட்டில் வந்து நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இஞ்சி பூண்டும் நமக்கு வதங்க செய்யணும். இதை கொஞ்சம் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அப்போ தான் அந்த இஞ்சியோட இது தன்மை வந்து குறையும். ஓகே. இப்போ வியூவர்ஸ் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அது எப்போவுமே குக் பண்ணும்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது அடிப்பிடிக்கும். அப்போ அது மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவு கலர் இல்லைங்களா. இப்போ தக்காளி போட்டவுடனே உங்களுக்கு அந்த அடிப்பிடிக்கிறதெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும். அது தக்காளி இருக்கிற அந்த புளித்தன்மை போய் மிக்ஸ் ஆனவுடனே அடிப்பிடிக்கிறதெல்லாம் ஈஸியாக வெளியே வரும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் கலரிட்டு தான் இருக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் கலரிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து இந்த ஸ்பைசினஸோட ரொம்ப அரோமா டேஸ்ட்டாக வரும். இல்லை கொஞ்சம் அடி பிடிச்சாங்களோ டேஸ்ட்டு மாறிடும். இது வந்து நீங்கள் கிரேவிக்கு, இந்த கிரேவி வந்து சாப்பாடுக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இட்லிக்கு, இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ குக்கர் அதில் வெந்த பிறகு கொஞ்சம் இந்த இருக்கிற சிக்கனை போட்டுட்டு ஒரு ஆஃப் டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது அந்த சிக்கன் குக் ஆகுது. இதை வந்து நம்ம நல்லா கலரி விட்டுப்போம். உப்பு நானும் சேர்க்கலை, உப்பு அப்புறமா தான் சேர்ப்பேன். எப்போவுமே நான் சிக்கன் கொஞ்சம் வந்து தான் உப்பு சேர்ப்பேன். முதல்ல உப்பு சேர்த்தோன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். சிக்கன் ஒரு மீடியம் குக் வந்த பிறகு சால்ட் சேர்த்திங்கன்னா சிக்கன் சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இது சிக்கன் போட்டோன்னா கூட மஞ்சள் பொடி போட்டுடணும். மஞ்சள் பொடி ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் சிக்கனோட ஸ்மெல்லை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணணும்.
டேஸ்ட்டுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாகவே பண்ணுங்கள், ரொம்ப அவசரத்தில் வேகமாக பண்ணாதீங்க. எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றா செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு 1 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 kg சிக்கன் எடுத்து வந்துட்டு அதில் 1/2 kg இது பண்ணிட்டு பேலன்ஸ் 1/2 kg வந்து மின்ட்டு சிக்கனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதனால இதில் கொஞ்சம் போன் சம்மந்தப்பட்டதோ சேர்ந்த மாதிரி போட்டிருக்கேன். மின்ட்டு சிக்கன் பசங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்லி ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து அவங்களுக்கு பண்ணும்போது அதை எடுத்து அப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மின்ட்டு சிக்கன்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் 65 வெறும் மிளகாத்தூளை போட்டு வெளியே போய் அந்த கரம் மசாலாம் போட்டு செய்கிறத விட வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி செஞ்சு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சில்லு கிளைமேட்டில் இந்த மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவி. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம அழகாக ஒரு மூடி எடுத்து இதை மூடிட்டு சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஸ்டவ்வை ஹை பர்னரில் லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, பெப்பர் சேர்க்கலை. இதை கடைசியாக பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், இப்போது சிக்கன் பாதி குக்காக இருக்கும்பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி இறங்கியிருக்கோம். நம்ம ஊற்றின ஒரு 3/4 டம்ளர் to 1 டம்ளர் தண்ணியும் இதில் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுடணும். இது கூட அரைச்சி வச்ச பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர் கொடுக்கும். அது ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் போடலாம், 3-3.5 ஸ்பூன் வரைக்கும் போடலாம், தப்பு கிடையாது. நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு கோல்டுலாம் இருந்தால் கூட அழகாக ரிலீவ் ஆகிடும். இப்போது இதை கொஞ்சம் கலரி விடணும். கலரி இப்போது இந்த இடத்துல வந்து தேவையான அளவு நம்ம சால்ட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் ரெடியான பிறகு கூட தேவையான கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம். கல்லுப்பு குக்கிங் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. சால்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கள். கல்லுப்பையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கலந்து எப்பவுமே உப்பு வந்து உங்களுக்கு சரியாக தெரியல வரலன்னா ஒரு 1/2 உப்பு ஆட் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. தென் அப்புறமா டேஸ்ட் பார்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தவொடனே கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு உப்பு நிறைய போட்டாதீங்க, அப்புறம் வந்து ஃபுட்டே வீணாக போயிடும். சப்போஸ் அப்படி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு அந்த சால்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். இல்லை இதே போல் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு மிஸ் ஆகி அப்படின்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். கடைசியாக கிரேவினஸ் வந்து நல்லா திக்காகிடும். நீங்கள் அதுக்குள்ளே பேனிக்காக வந்துடுங்க, சரிங்களா? இப்போ இது வந்து எல்லோரும் போட்டு கலவிட்டோம். மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. இது வந்து இப்போது எனக்கு திக்னஸ் வரணும். அதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் நான் இப்போ குக்கிங்கில் விடணும் சிக்கனை, சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். கடைசியாக என்ன பண்ணணும் அப்புறம் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்கள் ஓரளவு குக்காக இருக்கும். இப்போ இந்த மூடி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட மறுபடியும் ஒரு ஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் டைட் கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் அதை சேர்த்துட்டேன், வேணால் உங்களுக்காக மறுபடியும் டிசைட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அது சேர்த்துட்டா போதும். அது நல்லா திக்கு, கொஞ்சம் ஸ்பைசி, நல்ல ஸ்பைசினஸ் கொடுக்கும். இது ஸ்பைசினஸ் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பெப்பரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பெப்பர் நல்லா சேர்த்துட்டிங்கன்னா இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு நல்லா அந்த இதெல்லாம் வந்து அருந்து நல்லா வந்துடும். சளியெல்லாம் பிடிக்காது, பக்காவாக இருக்கும். ரொம்ப மெடிசன் எடுக்காதீங்க, எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபுட்டு ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு நல்லது. ரெகுலராக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த கோல்டு இந்த ஃபீவர்லாம் இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்மளை அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஆன்டிபயோட்டிக் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உடம்பு நல்லது. அவுட் சைட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றத இந்த மாதிரி ஹோம்மேடில் குக் பண்ணி சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஓப்பனில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அது மேக்ஸிமம் இந்த வாட்டர் லெவல்லாம் வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்துடும். தென் நம்ம நெக்ஸ்ட்டு அதை எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மூடி எடுத்தாச்சு. நல்லா அழகாக ஒரு திக்னஸோடு வந்துருக்கு பாருங்கள். எப்படி மீடியம் ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும். பார்க்கவே நல்ல அருமையாக இருக்குது இல்லைங்களா? இது சாப்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு இதே போல் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க.
ஸ்பைசினஸ் உங்கள் இஷ்டம் தான். கொஞ்சம் நல்ல ஸ்பைசி வேணும்னா நல்லா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், ப்ளஸ் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நம்ம ஸ்பைசினஸ் கொடுத்துரும். பட் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால தான் நான் சொன்னது. நானும் இந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இந்த ஸ்பைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மீடியமில் வச்சு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ண விட்டோம்னா நல்லா ட்ரைனஸ் வந்துடும். இது சாதத்தோட சுட சுட சாதத்தோட வெடித்து சாப்பிட்டீங்கன்னா போட்டு டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இன்னும் ஒரு பிடி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ கொலஸ்ட்ரால் இல்லைங்க, சிக்கன் தானுங்க. இதை வந்து கடலில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீஃபைண்ட் எல்லாம் நிறைய சாப்பிட்டா தான் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த வெயிலில் தான் கொலஸ்ட்ரால் பிளாக் ஆகுது சொல்கிறாங்க. பட் கடல் அப்படி இல்லை. நல்லா ரெப்யூட்டட் செக் எண்ணெய் வாங்கி செய்யுங்க. இந்த பேக்கிங் கடல்லாம் வாங்கி செய்யாதீங்க, அதில் மிக்சிங்காக நிறைய வருது. ஸோ ஒரிஜினல் அக்மார் கடலில் வாங்க. அபவுட் 260 270 ரேஞ்ச் வரும் 1 லிட்டரு. ஸோ வாங்கி குக் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. பார்த்தீங்களா இப்போ போக போக எவ்வளோ ட்ரைனஸ் வருது பாருங்கள். ஆல்மோஸ்ட் குக்கிங் ஓவரு. இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னா சிக்கன் ஹார்ட் ஆகும். ஓரளவு தான் சிக்கனை குக் பண்ணணும், அது மேலே விட்டால் ஹார்ட் ஆகிடும். இப்போது குக்கிங்கை ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு சிம்மு. இது மேலே அழகாக நம்ம கொத்தமல்லி அப்படி போட்டுட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் பண்ணணும். கொத்தமல்லி இருக்கும்போது பர்னர் இருக்கும்போதே பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கோரியண்டரை லைட்டாக அப்படி தூவி விட்டுட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும், அவ்வளோதான். இப்போது நம்ம சாப்பிட சர்வ் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச சீசனல் சிக்கன் கிரேவி செமி கிரேவி பேட்டர்னு. இது வந்து ரைஸுக்கும் தோசை இந்த மாதிரி டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னோடய பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய். ஓகே வியூவர்ஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக எங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.